ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைனில் பாட்டம்லேருந்து 4 இன்ச் எடுத்து ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணி கர்வ் ஸ்கேல் அப்படி இல்லைன்னா நம்மளே அந்த சாக்கால் வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனிங் பீஸை மெயின் ஃபேப்ரிக் மேலே ராங் சைடு வச்சு பாட்டம்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கார்னர்லாம் கரெக்டாக எட்ஜஸ்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த சென்டர் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டமில் ரா எட்ஜஸில் நாச்சஸ் போட்டாலும் சரி, அப்படி இல்லை நான் அப்படியே வச்சு திருப்பிப்பேன் அப்படின்னாலும் சரி, நான் அப்படியே வச்சு தான் அதை திருப்பி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக டர்ன் பண்ணி எடுத்து கிளாத்து ஃபுல்லாக அயன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாட்டம்லேருந்து நம்ம எப்படி திருப்பி எடுத்தோமோ அதே மாதிரி அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அது அப்போ தான் டிசைன் ஷேப் மாறாமல் இருக்கும். ஃபுல்லாக கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணி இப்போ பேலன்ஸ் நம்ம சுற்றி க்ளூ கொடுத்து ஒட்டுவோம். இதுக்கு நான் க்ளூ கொடுத்து ஒட்டலை, ஃபுல்லாக அப்படியே தைக்க போகிறேன். ஃபுல்லாக அதே மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது எக்ஸஸ் இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு லென்த்து 14 இன்ச்சும் வித்து 7 இன்ச்சுக்கும் ஒரு கிளாத் எடுத்து மேலே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழேருந்து ஒரு ஃப்ளீட்ஸாக கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். அதே ஃபேப்ரிக் கொடுத்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு தெரியாது. அதனால் அதுலேயே மைல்டான கலர், அப்படி இல்லை ட்ரெஸ் சாரியில் அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தனியாக வெளியிலையும் வாங்கலாம். ஷைனிங் கிளாத்து, சில்க் காட்டன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் வைக்கிறதுக்கு. மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைனாக இருந்ததுன்னா நம்ம ப்ளைனாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைட் தைச்சாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடும் நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ஃபுல்லாக ஒரு ஃப்ளீட்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இது டிஷ்யூ பேப்பர் நான் வச்சுருக்கிறது. இந்த டிஷ்யூ கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. அதனால் இதுக்கு நான் அயனிங் கொடுத்து தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் கிளாத் வச்சிங்கன்னா அதுக்கு அயனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை 1 by 1 நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் அயன் பண்ணியும் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நான் அயன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஃபுல்லாக நான் பின் பண்ணி வச்சுக்க போகிறேன், அசையாமல் இருக்கிறதுக்கு. இப்போது அந்த பாட்டம்லேருந்து அந்த ஷேப் நம்ம கட் பண்ணோம்ல, அதில் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, இந்த கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் க்ளூ கொடுத்துலாம் ஒட்ட தேவையில்லை, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்து இந்த ப்ளவுஸ் பீஸை நான் ஃபோல்ட் பண்ணி சென்டர் பீஸை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே லேஸ் வச்சு தைக்க போகிறேன். நம்ம என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ அந்த ஷேப்க்கு கீழேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு யூ கட் மாதிரி மேலே கொடுத்து திரும்ப கீழே ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்க போகிறோம். ஏன்னா சென்டரில் டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால கீழே பாட்டம் நான் கவர் பண்ணலை, மேல் பாட்டம் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர் வந்துட்டோம், நேராக ஸ்டிச் பண்ணி கார்னர் சைடெலாம் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு லேஸ் எடுத்து அதோட சென்டர் மார்க் பண்ணல அங்கேருந்து வச்சு ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி நான் தைச்சி எடுக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நான் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். அந்த பாட்டம் வர வரைக்கும் நமக்கு எவ்வளோ ரவுண்டு வருதோ, நீங்கள் சின்ன ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பாட்டமில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே நான் லாக்டான் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். சின்னதாக, ரொம்ப பெருசாக வேணாம், சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணி அதை எடுத்திருக்கேன். உங்கள் ப்ளவுஸ் சைஸ்க்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இது 7 இன்ச்சு வித்து, 14 இன்ச்சு, 7 இன்ச்சு லென்த்து, 14 இன்ச்சு வித்து. உங்களுடைய ப்ளவுஸ் 3/4 இருக்குது. எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடலாம். இப்போ லாக்டான் தைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான்.
ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.